எனது அன்பு மாணவ செல்வங்களே, இனிய வணக்கம். நாம் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பில் இயல் 9ல் இருக்கக்கூடிய உரைநடை உலகம் பார்க்க போகிறோம். இது நமக்கு பார்த்திங்க அப்படின்னா இறுதியாக இருக்கக்கூடிய இயல் அப்படிங்கிறது உங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. இந்த இயல் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. வினாக்கள் தேர்வை ஒட்டி அதிகமாக கேட்கக்கூடிய வினாக்கள் அமைந்த பகுதி. அதனால் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வரியும் முக்கியம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த காணொலியை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய புத்தகத்தையும் உங்கள் கையில் இருக்கக்கூடிய பென்சில் எடுத்துக்கிட்டு அந்த இதை நான் சொல்லக்கூடிய அந்த முக்கியமான வரிகளுக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா அடிக்கோடிட்டு வச்சுக்குங்க. அது படிக்கும்போது அது படிப்பதற்கு ரொம்ப பயனுள்ளதாக அமையும் அப்படிங்கிறதுல நீங்கள் எவ்வித சந்தேகமும் இல்லை. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த பகுதி பார்த்திங்கன்னா எதை பற்றி அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் காலை நேரத்தில் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் பார்த்திங்கன்னா எதன் மூலமாக தெரிஞ்சுக்குவீங்க? நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்குவீங்க? ஒன்று, செய்தித்தாள்கள் வாயிலாக தெரிஞ்சுக்குவீங்க. இல்லைன்னா இன்றைக்கி கைபேசியின் வாயிலாக தெரிஞ்சுக்குவீங்க. இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா தொலைக்காட்சிகளின் வாயிலாக தெரிஞ்சுக்குவீங்க. இந்த கைபேசியும் தொலைக்காட்சியும் இல்லாத காலகட்டத்தில் ஒரு செய்தியை எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்க? வானொலியின் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டாங்க. இன்றைக்கி வானொலியின் பயன் பார்த்திங்கன்னா மக்களுக்கு தெரியறது கிடையாது. வானொலியின் மூலமாக தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் செய்தித்தாள்கள். இந்த வானொலி செய்தித்தாள் தான் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இப்போ வரலுமே நம்மளோட செய்திகளை மற்றவர்களுக்கு பரிமாறக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கி தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக தொலைக்காட்சி, கைபேசி, இந்த மாதிரி இணையதளம் நிறைய பார்த்திங்கன்னா நமக்கு உதவுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த மாதிரி இந்த செய்தித்தாள் அப்படிங்கிற விஷயத்த நம்ம தினம் செய்தித்தாள் நீங்கள் படிக்கிறீங்களா அப்படின்னு பார்த்தா படிக்கணும். அந்த செய்திகளை தெரிஞ்சுக்கணும். செய்தித்தாள்களுடைய வடிவத்தை எல்லாம் நம்ம பார்த்துருப்பீங்க. ஏன்னா இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய செய்தித்தாள்கள்லாம் வெளிவருது. அதில் தினகரன், தினமணி, தினத்தந்தி, இந்த மாதிரி செய்தித்தாள்கள்லாம் பார்த்துருப்போம். அந்த செய்தித்தாள்களுடைய வடிவமைப்பு எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா, முதல் பக்கத்தில் எல்லாமே முக்கிய செய்திகளை போட்டிருப்பாங்க. அடுத்தது உள்ளே என்னென்ன செய்திகள்லாம் இருக்குங்கிறத முன்பக்கத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, முக்கியமான செய்திகள் இருப்பின் பக்க எண் இந்த பக்கத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, குறிப்பிட்டிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? சில செய்திகள் முதல் பக்கத்தோட தொடர்ச்சி அடுத்த பக்கம் இருக்கும் அப்படிங்கிறதும் எழுதியிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? பார்த்துருப்பீங்க. அந்த இந்த செய்தித்தாளுக்கு இன்னொரு பெயர் என்னென்னா இதழ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதழ்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இதழ்கள் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நாம் ஒரு புதுமையான ஒரு நல்ல ஒரு முக்கியமான உங்களுக்கு இதுவரையும் தெரியாத ஒரு செய்தியை தான் நம்ம பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க. ஒருவரை பற்றிய நினைவு இதழ். நினைவு அப்படின்னு என்னது? ஒருவர் நம்மளோட வாழ்ந்தவர், அவரை பற்றி இப்போ இல்லை, அவரை பற்றிய செய்திகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ அவரை பற்றிய செய்திகளை உள்ளடக்கிய ஒரு நினைவு இதழாக நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த நினைவு இதழை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ உங்களுக்கு இருக்கும், யாரை பற்றிய நினைவு இதழ் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றும். யார் அப்படின்னா ஒரு கவிஞர். அந்த கவிஞன் யார் அப்படின்னா ஜெயகாந்தன் அப்படிங்கிற ஒரு கவிஞர். ஜெயகாந்தனை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களான்னா நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறது கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா இன்றைக்கி வைரமுத்து, பா விஜய் அப்படிங்கிற கவிஞர்கள் தான் இன்றைக்கி உங்களுக்கு, தாமரை, இந்த மாதிரி கவிஞர்கள்லாம் உங்களுக்கு ஏன் தெரியுது அப்படின்னா அவங்களாம் திரைப்படத்தில் பாடல் இயற்றக்கூடியவர்களாக இருக்கிறனால உங்களுக்கு நல்லாவே தெரியுது. அது மாதிரி ஒரு கவிஞர் தான் நம்ம ஜெயகாந்தன் அப்படிங்கிறவர் தான். சிலர் ஜெயகாந்தனை பற்றி தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமவும் இருந்திருக்கலாம். ஒரு மாபெரும் ஒரு படைப்பு திறன் கொண்ட ஒரு படைப்பாளி. அவரை பற்றிய செய்திகளை உள்ளடக்கிய ஒரு நினைவு இதழை தான் நமக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க. வாங்க அந்த ஜெயகாந்தன் யார், எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்ட பண்பு நலன்கள் கொண்டவர், எப்படிப்பட்ட திறமைகள் மிக்கவர் அப்படிங்கிறத இந்த பாடத்தின் மூலமாக பார்க்கலாம். வாருங்கள். முதல்ல பாருங்கள், கருத்தாளமும் வாசக சுவைப்பும் கலந்து இலக்கியங்கள் படைத்தவர் ஜெயகாந்தன். ஜெயகாந்தனுடைய படைப்புகள் எல்லாம் எப்படி இருக்குன்னா, கருத்துக்களுக்கு ஆழம், கருத்துக்களினுடைய செய்திகள் பொதிந்ததாகவும், வாசகர்கள் அந்த கருத்துக்களை படிக்கக்கூடிய அந்த வாசகர் இருக்காங்கல்ல அவர்களினுடைய சுவைப்பும் கலந்து அவர்கள் விரும்பும் வண்ணம் இருக்கக்கூடிய இலக்கியங்கள், நூல்களை படைத்தவர் தான் இந்த ஜெயகாந்தன். இவர் பார்த்திங்கன்னா சம கருத்துக்களையும்
அவருடைய சமகால கருத்துக்களையும் நிகழ்வுகளையும் சமகால மொழியில் சமகால உணர்வில் தந்தவர் அவர். இவர் வந்து பார்த்திங்க எப்படிப்பட்டவர்னா சமகால கருத்துக்கள், இன்றைக்கி காலகட்டத்தில் மக்கள் எப்படி வாழ்கிறாங்க, இவர் காலகட்டத்தில் என்ன கருத்துக்கள் இருக்குது, என்ன நிகழ்வுகள் இருக்குது, இன்னும் என்ன மொழி, சமகாலத்தில் என்ன மொழி இருக்குது, சமகால மக்களினுடைய உணர்வுகள் என்ன, இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக தந்தவர் தான் இந்த ஜெயகாந்தன். ஏன்னா நம்ம சமகாலத்தில் நடக்கக்கூடிய செய்திகளை ஒரு கவிஞன் சொன்னால் தான் அந்த கவிஞனை ஏற்றுக்கிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பா விஜய், தாமரை இவங்களுடைய பாடல்களையால் நாம் ஏற்றுக்கிறோம். காரணம் என்னென்னா அவர்கள் இன்றைக்கி நாம் சமகாலத்தில் வாழக்கூடிய மொழியில் சமகால உணர்வுகளை நமக்கு என்ன எப்படி புரியும், எப்படி வந்து ஏற்றுக்குவோங்கிற விஷயத்தில் சொல்கிறாங்களோ அதனால தான் நம்ம ஏற்றுக்கிறோம். இதுவே பழைய காலத்தில் ரொம்ப திறமை வாய்ந்தவர்கள்லாம் இருக்காங்க. நம்மளுடைய பழைய காலத்தில் இருக்கக்கூடிய நம்ம தாத்தா பாட்டிகள் கேட்ட அந்த பாடல்களையும் நாம் இன்றைக்கி கேட்குற பாடல்களும் வித்தியாசம். காரணம் இன்றைக்கி நம்ம வாழக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மொழி, ஆனால் அவர்கள் காலகட்டத்தில் வாழக்கூடிய அந்த மொழி உணர்வு வேறு. அப்படிப்பட்ட அந்தந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த சமகால உணர்வில் நிறைய இலக்கியங்களை படைச்சிருக்காரு. இவர் நிறைய சிறுகதை எழுதியிருக்காரு, புதினம் எழுதியிருக்காரு, திரைப்படம், முன்னுரை, பேட்டி என எதை தொட்டாலும் தனி முத்திரை பதித்தவர். இவர் எந்த துறைக்கு போனாலும் அதில் அவருடைய தனித்திறமையை பதிச்சிருக்காராமா. இலக்கியத்துக்கான பெரும் விருதுகளை வென்றவர். இவர் வந்து நிறைய இலக்கியம் எழுதியிருக்காரு. அந்த இலக்கியங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விருதுகளை எல்லாம் வாங்கியிருக்காரு. அந்த விருதுகள் என்னென்னு பின்னாடி நம்ம பார்ப்போம். மனிதம் தோய்ந்த எழுத்தாளுமை மிக்கவர். எங்கெல்லாம் மனிதனுடைய அந்த ஆளுமை மறுக்கப்படுகிறதோ அந்த இடத்தில் அவருடைய எழுத்துக்களை கொண்டு ஆளுமையை நிலைநாட்டியவர் தான் இந்த ஜெயகாந்தன். அவரது அந்த காந்தன் அப்படிங்கிற அந்த அவருடைய பெயரில் இருக்குது பார்த்தீங்களா, காந்தம்னா நமக்கு தெரியும் ஒரு பொருளை வந்து இரும்புகளை ஈர்க்கக்கூடியது தான் காந்தம். அது மாதிரி அவருடைய காந்த தன்மையுடைய அந்த எழுத்தை நினைவூட்டும் வகையில் அவரது படைப்புகளிலிருந்து ஒரு பெரிய புதையல், அவரோட படைப்பு எப்படிப்பட்டது, ஒரு பெரும் புதையல் போன்று அந்த புதையலிலிருந்து சில மணிகளை தொடுத்து ஜெயகாந்தம் என்னும் நினைவு இதழ் உருவாக்கப்பட்டுள்ளது. ஏன்னா நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். அப்போ அது மாதிரி தான் ஒருத்தரை வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவர் நிறைய படைப்புகள் படைச்சிருக்காரு. அந்த படைப்புகளிலிருந்து சில இது நமக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க. வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதெல்லாம் பார்க்கும்போது அந்த இதழில் வந்து பார்த்திங்கன்னா என்னெல்லாம் உள்ளே இருக்கும் அப்படிங்கிறது அது முன்கூட்டியே கொடுத்துருப்பாங்க. அது பாருங்கள், எதற்காக எழுதுகிறேன் ஜெயகாந்தன், ஏன் ஜெயகாந்தன் எழுதுகிறாருங்கிற விஷயத்தையும், இவர்கள் பார்வையில் ஜெயகாந்தன், இவர்கள்னா இவர் காலகட்டத்தில் வாழ்ந்த கவிஞர்களுடைய பார்வையில் ஜெயகாந்தன் எப்படி இருந்தார், ஈன்ற முத்துக்களில் சில, இவர் படைத்த படைப்புகளில் என்னென்ன எழுதிய நூல்கள் என்னென்னங்கிறத கொடுத்துருக்காங்க. திரைப்படமான படைப்புகள் என்னென்ன படைப்புகள் திரைப்படமாக இருக்குது. முன்னுரையில் முகம் காட்டும் ஜெயகாந்தன், இவர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய படைப்புகளில் முன்னுரை எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு முகம் அப்படிங்கிற ஒரு கவிதையை பற்றி கொடுத்துருக்காங்க. தொடுத்த கேள்விகளும், இவர்கிட்ட என்னென்ன கேள்விகள் கேட்டாங்க, இவர் கொடுத்த பதில்கள் என்னென்ன கேள்வி பதில்கள் மாதிரி கொடுத்துருக்காங்க. இவருடைய ஒரு சிறுகதையை கொடுத்துருக்காங்க, தர்க்கத்திற்கு அப்பால் அப்படிங்கிற சிறுகதையும் இந்த நினைவு இதழில் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் இருக்கார் பார்த்தீங்களா, இவர் தான் யார், ஜெயகாந்தன். சிலர்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம், சிலர்லாம் பார்த்துருக்கோம். ஏன்னா இவர் 2015 இறந்துட்டார். சரிங்களா. இவருடைய காலம் வந்து 24/4/1934, 8/4/2015 வரலும் இவருடைய காலகட்டங்கள். இதுவும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க, சில நேரங்களில் தேர்வை ஒட்டி கேட்கப்படலாம். இந்த படத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜெயகாந்தனுடைய இவரை பற்றி தான் நம்ம இந்த நினைவு இதழில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இவர் பெற்ற விருதுகள் என்னென்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். இவர் என்னென்ன விருதுகள் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குடியரசுத் தலைவர் விருது எந்த திரைப்படத்திற்கானா உன்னை போல் ஒருவன் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துக்காக இவர் வாங்கியிருக்காரு. அடுத்து சாகித்ய அகாதமி விருதுங்கிற ஒரு விருது வாங்கியிருக்காரு. இந்த சாகித்ய அகாதமி விருது அப்படின்னா தமிழக அரசால் சிறந்த நூலுக்காக வழங்கக்கூடிய விருது. இந்த விருதையும் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதினம், என்ன புதினம் அப்படின்னா சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு புதினம்னா நாவல், அந்த புதினத்திற்காக இவர் வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல்
சோவியத் நாட்டிலையும் ஒரு விருது வாங்கியிருக்காரு. இமயத்துக்கு அப்பால் அப்படிங்கிற இவருடைய படைப்புக்கு வாங்கியிருக்காரு. இதே மாதிரி ஞானபீட விருதும் வாங்கியிருக்காரு. நம்மளோட இந்தியாவில் ஞானபீட விருதும் தாமரை திரு விருதும் பத்மஸ்ரீ பத்ம விபூஷன் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ஞானபீடம் தாமரை திரு விருது, இந்த விருது எல்லாமே நம்ம ஜெயகாந்தன் வாங்கியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இவருடைய விருதுகளை வந்து பார்த்திங்கன்னா வினாக்களில் கட்டாயம் கேட்கலாம். இந்த வினாக்களை எல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வினாக்கள் படைப்பில் மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, எதற்காக எழுதுகிறேன் ஜெயகாந்தன், ஏன் எழுதுகிறேன் அப்படிங்கிறத ஜெயகாந்தன் சொல்கிறாரு. சமூக அமைப்பின் முரண்பாடுகளை எழுத்திலே அப்பட்டமாக காட்டியவர், நேர்முக எதிர்முக விளைவுகளை பெற்றவர், உள்ளடக்க விரிவால் மனிதாபிமானத்தை வாசக நெஞ்சங்களில் விதைத்தவர், தன்னை எறிதல் என்பதிலும் தன்னை உணர்த்துதல் என்பதிலும் முனைப்பாக இருந்தவர், அவர்தான் ஜெயகாந்தன். ஜெயகாந்தன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா சமூக அமைப்பினுடைய முரண்பாடுகள், இந்த சமுதாயத்தில் என்னென்னலாம் முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கிறதோ அதை தன்னுடைய எழுத்துக்களில் அப்பட்டமாக காட்டியவர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு சமுதாயத்தில் நல்லது கெட்டது நடக்கும்போது அதை தட்டி கேட்கணும் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, அந்த தட்டி கேட்கறது இவருடைய ஆயுதம் என்னது, எழுதுகோள் தான். அந்த எழுதுகோளின் வடிவமாக எழுத்திலே அப்பட்டமாக மக்கள்கிட்ட, ஏன்னா இவர் ஒரு எழுத்தாளன், அதனால் அவர் எதை மூலம் சொல்ல முடியும், அவருடைய எழுத்துக்களில் வெளிக்காட்டினாங்க. இப்போ ஒரு விஷயத்தை நேரடியாக சொன்னோம் அப்படின்னா அது தப்பை உடனே சொன்னோன்னா, இந்த காலம் எப்படிப்பட்ட காலம், அதில் நிறைய பின் விளைவுகள் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் சொல்கிறாங்க. நேர்முக எதிர்முக விளைவுகளை பெற்றவர். அவருக்கு நல்ல விஷயம் பாராட்டுறவங்களும் இருக்குது, இவருக்கு வந்து தட்டி கொடுத்தவங்களும் இருக்காங்க, தட்டி போட்டவங்க இருக்காங்க, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நேர்முக எதிர்முக விளைவுகளை பெற்றவர். அது மட்டும் இல்லாமல் உள்ளடக்க விரிவால் மனிதாபிமானத்தை வாசக நெஞ்சர்களில் விதைத்தவர். இவருடைய உள் அடக்கு இருக்க, இவருடைய கருத்துக்கள் இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த கருத்துக்களுடைய விரிவால் மக்களுக்கு எப்படிப்பட்டவங்க, மனிதாபிமானத்தை வாசகர்களுடைய நெஞ்சத்தில் விதைத்தவர். அது மட்டும் இல்லாமல் தன்னை அறிதலும், தன்னை வந்து அவர் உணர்ந்துக்கிட்டு, தன்னை அறிதல் என்பதிலும் தன்னை உணர்த்துதல். அப்போ நான் ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா நான் உணர்ந்ததை மற்றவர்களுக்கு தன்னை உணர்த்துதல், நான் இந்த கருத்துக்களை மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதிலும் முனைப்பாக இருந்தவர், அவர்தான் ஜெயகாந்தன். இவர் சொல்கிறாரு, நான் எழுதுவதற்கு ஒரு தூண்டுதலும் அதற்குரிய காரணமும் உண்டு. நான் எழுதுகிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு தூண்டுதல் இருக்குது, அதற்கு காரணமும் இருக்குது. என் எழுத்துக்கு ஒரு லட்சியமும் உண்டு. நான் சும்மா சாதாரண என்ன வேலை வெட்டி இல்லாத எழுதுறதெல்லாம் கிடையாது. என் எழுத்துக்கு எப்படிப்பட்டது, ஒரு லட்சியம் உண்டு. நான் எழுதுவது முழுக்க முழுக்க வாழ்க்கையிலிருந்து நான் பெறும் கல்வியின் விளைவும் எனது தனி முயற்சியின் பயனுமாகும். நான் எதுக்காக எழுதுறேன், நான் எழுதுவது முழுக்க முழுக்க என்னோடய வாழ்க்கையிலிருந்து நான் பெற்ற அந்த கல்வியிலிருந்து பெறப்பட்டது தான், தனி முயற்சியினுடைய ஒரு பயன்தான் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. இந்த நாட்டின் வியாசன் முதல் பாரதி வரை எதற்காக எழுதினார்கள், வியாசன் அப்படின்னா வியாசர் கேள்விப்பட்டிருக்கீங்களா, மகாபாரதத்தை எழுதின வியாசர், அந்த தான் வியாசன் சொல்கிறாங்க. வியாசர்லேருந்து பாரதி வரை எல்லாரும் எதற்காக எழுதினார்கள், இவர்களில் யாராவது கலையை தாங்கி பிடிக்க என்று சொல்லி கொண்டதுண்டா. வியாசர் மகாபாரதத்தை எழுதின வியாசர்லேருந்து பாரதியார் வரலும் இருக்கிறவங்க எத்தனையோ கவிஞர்கள், இடைப்பட்ட கவிஞர்கள்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து யாராவது ஒரு டைம் சொல்லியிருக்காங்களா, நான் தான் இந்த கலைகளை தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தற்பெருமை சொல்லி கொண்டிருக்காங்க. தற்பெருமை யாராவது பண்ணியிருக்காங்களா, என்ன மாதிரி யாருமே எழுதுனதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொண்டதுண்டா. இவர்களை விட கலையை தாங்கியவர்களும் காலம் காலமாய் வாழப்போகும் கலா சிருஷ்டிகளை தந்தவர்கள்தான் உண்டா. இப்போ இவர்களை மாதிரி எத்தனையோ கலைகள் தாங்கி பிடிச்சவங்க காலங்காலமாக வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னமும் இனி வரக்கூடிய காலகட்டத்திலும் வாழப்போகும் இப்படிப்பட்டவர்களுக்கு வாழப்போகக்கூடியவர்களுக்கும் என்னது தந்தவர்கள் தான் உண்டா. இப்படிப்பட்ட நிறைய வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு கவிஞன் என்ன பண்ணப்பானா, எதையும் எதிர்பார்க்காதவன் தான் கவிஞன். அப்படிப்பட்டது தந்தவர்கள் உண்டா. தர்மாத்திரங்களை உபதேசிக்க வியாசர் பாரதத்தை எழுதினார். தர்மாச்சரங்கள்லாம் தர்மத்தை உபசரிக்கணும். மக்களில் வந்து பார்த்திங்கன்னா மகாபாரதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மனிதர்களுக்கு என்ன பண்ணுறாங்க, அந்த தர்மத்தை உபதேசிக்கிறது. அந்த உபதேசிக்கத்தான் இந்த வியாசர் பாரதத்தை எழுதியிருக்காரு. அது மாதிரி தான் தமிழ் இலக்கியமே நூல் இயல்பாவது என்னவென்று சொல்லும்போது
தமிழ் இலக்கியம், தமிழ் இலக்கணம் என்ன சொல்லுது? தமிழ் இலக்கணம் நமக்கு தெரியும், எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. இதில் பார்த்திங்கன்னா இந்த தமிழ் இலக்கணத்தின் ஒரு நூல் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு நூற்பாலை சொல்லியிருக்காங்க. நூலின் இயல்பே பாருங்க, நூல் இயல்பே நுவலின் ஓரிரு, நூலின் இயல்பே நுவலின் ஓரிரு, பாயிருந்தோற்றி மும்மை நொன்றாய் நாற்பொருட் பயத்தொடலோடு எழுமதம் தழுவி. ஒரு நூல் அப்படின்னா அந்த நூல் சொல்லக்கூடிய ஓரிரு பாயிரங்களில் சொல்லும்போது அந்த நூலிலுடைய நாற்பொருள், 4 பொருள் என்னென்னா, நாற்பொருள்னா 4 குட்டல் பொருள். அந்த 4 பொருள் என்னது? அறம், பொருள், இன்பம், வீடு என்ற அந்த 4 பயனுக்காக இருத்தல் வேண்டும், கட்டாயம் இருக்கணும் என்று சொல்லி அதன் பின்னர் தான் என்ன பண்ணணும்? எழுமதம் தழுவி பின்னாடி தான் விளக்கங்களை கூறி செல்கிறது. இதுதான் அது மாதிரி தான் கலைத்தன்மைக்கு எவ்வித குறைவும் வராமல் நான் என்ன பண்ணுறேன்? கலையினுடைய தன்மைக்கு எவ்வித குறைபாடுகளும் வராமல் கலாதேவியின் காதற் கணவனாகவும் நான் எப்படி இருக்கேன்? கலைமகளினுடைய அந்த காதற் கணவனாகவும் சமுதாய தாயினுடைய அன்பு புதல்வனாகவும் இருந்து தான் நான் எழுதுகிறேன். நான் ஒரு எழுத்து எழுதுகிறோம் அப்படின்னா அந்த எழுத்து பார்த்திங்கன்னா யாருக்கும் பார்த்திங்கன்னா என்னது, எவ்வித அந்த கலைக்கும் குறைபாடு இல்லாமல் என்ன பண்ணுறேன்? நான் எழுதுகிறேன். நான் பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய எழுத்துக்கள் என்னுடைய ஒரு எனக்குன்னு ஒரு என்ன சொல்கிறாங்க, ஒரு கட்டுப்பாடோடு நான் எழுதிட்டு வர்றேன். அர்த்தமே வடிவத்தை வளமாக்குகிறது. நான் எழுதக்கூடிய அந்த நூல்களில் இருக்கக்கூடிய அர்த்தம் எப்படிப்பட்டது? வடிவத்தை வளமாக்குகிறது அல்லவா? வெறும் வடிவம் மரப்பாச்சி தான். இப்போ நான் ஒரு கவிதை எழுதுறேன்னா அந்த கவிதைக்கு ஒரு உயிர் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது எப்படிப்பட்டது? ஒரு மரப்பாச்சி தான். மரப்பாச்சி பார்த்துருக்கீங்களா? யாருமே மரப்பாச்சியை பார்த்துருக்க மாட்டீங்க, சரிங்களா? மரப்பாச்சி பார்த்திங்கன்னா அன்றைய காலகட்டத்திலலாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கெலாம் நீங்கள் நிறைய பொம்மைகள் எல்லாம் வச்சுட்டு விளையாண்டுட்ருக்கீங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா பொம்மைனா மரத்தால் செய்யப்பட்ட பொம்மை, மரப்பாச்சி பொம்மைன்னு சொல்லுவாங்க. ஒரு பெண்ணினுடைய உருவம் அமைத்து என்ன பண்ணியிருப்பாங்க? ஒரு பொம்மை மாதிரி இருக்கும். சில பழைய வீடுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா தாத்தா பாட்டிகள் காலகட்டத்தில் கேட்டு பாருங்கள், வீட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் பழைய வீட்டில் மரப்பாச்சி பொம்மை இருக்கும். இந்த மரப்பாச்சி பொம்மைங்கிறது என்னது? மரத்தால் செய்யப்பட்ட பொம்மை. அது எப்படிப்பட்டது? வெற்று வடிவம் மட்டும்தான். அதனால் பார்த்திங்கன்னா பேச முடியுமா, ஆட முடியுமா, ஓட முடியுமானா இன்றைக்கி இருக்கக்கூடிய நீங்கள் வச்சுருக்க பொம்மை பார்த்திங்கன்னா கீ கொடுத்தா ஓடுற அளவுக்கு இருக்குது. ஆனால் அன்றைக்கி இருக்கக்கூடிய மரப்பாச்சி பொம்மை அப்படியே வெறும் வெற்று ஒரு வடிவம் தான். அது மாதிரி என்றைக்குமே ஒரு படைப்புகள் இருக்கக்கூடாது. ஆகையினால் இவற்றை பிரித்து கொண்டு அவஸ்தைக்கு உள்ளாகின்றார்கள். என்ன பண்ணுறாங்க? இதை மாதிரி வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு படைப்பு எழுதுனா மக்களுக்கு என்னது? இன்னும் பெரும் அவஸ்தை. அதனால தான் நமது அறியாமையால் அவஸ்தைக்குள்ளாக்கி பிறரையும் நமது அறியாமையால் அவஸ்தைக்கு உட்படுத்தாமல் சமூக பார்வையோடு கலைப்பணி புரியவே நான் எழுதுகிறேன். நான் எதுக்காக எழுதுகிறேன்? இந்த மாதிரி நான் எழுதுறத என்னையும் கஷ்டப்படுத்தி மற்றவங்களையும் கஷ்டப்படுத்துறதாக இருக்கக்கூடாது. நான் எழுதுறதுக்கு அந்த எழுத்து எப்படி இருக்கணும்? சமூக பார்வையோடு கலைப்பணி புரியவே நான் எழுதுகிறேன். கலைப்பணி என்றால், கலைப்பணி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதனுள் சமூக பார்வை அடக்கம். அந்த சமுதாயத்தினுடைய பார்வை, சமுதாயத்தில் நடக்கிற பிரச்சனைகள் எதையெல்லாம் உட்படுத்தி தான் அடங்கி இருக்கும். பிரித்து பேசும் போக்கு வந்துவிட்டால் பிரித்து செல்கிறேன். நான் பார்த்திங்கன்னா பிரித்து பேசக்கூடிய அந்த போக்கு வந்துட்டா பிரித்து சொல்கிறேன். அது சேர்ந்துதான் இருக்கிறது. சில நேரங்களில் தவற நான் யாருக்கும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு தப்பு நடக்குதுன்னா அந்த தப்புக்கு நானும் துணை போனால் அவன் ஒரு கவிஞன் கிடையாது. எங்கே தவறு நடக்குதோ அந்த இடத்துல தவறுகளை என்ன பண்ணணும்? தட்டி கேட்கணும். எப்படி தட்டி கேட்கணும்? குச்சி வச்சு தட்டியா? இல்லை. நம்ம என்ன பண்ணணும்? அவனுடைய ஆயுதம், அவன் ஒரு கவிஞனாக இருந்தால் அந்த கவிஞனுடைய அந்த எழுத்துக்களின் மூலமாக அதை எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறத. எதற்காக எழுதுகிறேன் என்று நான் சொன்ன காரணங்களுக்கு புறம்பாக நடந்தால் நான் கண்டிக்கப்படவும் திருத்தப்படவும் உட்பட்டிருக்கிறேன். என்னைக்காவது நான் சொல்லியிருக்கேன், நான் இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டேன், நான் சொன்ன அந்த காரணங்களுக்கு நான் புறம்பாக மாறிட்டேன், எதிராக மாறிட்டேன்னா நான் என்னையே நீங்கள் என்ன பண்ணுங்க? கண்டிங்க. என்ன கவிஞனே, அன்னைக்கு ஒரு மாதிரி நீ மட்டும் ஒரு மாதிரி பேசுகிற, ஆனால் உன்னோட செயல்கள் வேறு மாதிரி இருக்கேன். நான் தப்பான வழிகளுக்கு போனாலும் நீங்கள் கண்டிக்கப்படவும் திருத்தப்படவும்
உட்பட்டிருக்கிறேன். நானே என்ன பண்ணியிருக்கேன், என்ன பண்ணுங்க, நானே என்னை கண்டிச்சிருக்கேன், நானே என்ன பண்ணியிருக்கேன், திருத்தப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த அவரே சொல்லியிருக்காரு. அப்போ எப்படி ஒரு எழுத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு ஜெயகாந்தன் அப்படிங்கிற செய்தியை நாம் இங்கே தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து பாருங்க, இவர்கள் பார்வையில் ஜெயகாந்தன். இவர்கள் பார்வையில் ஜெயகாந்தன் அப்படிங்கிற என்ன பண்ணாங்க, பள்ளி கல்வி அளவே படித்திருந்த ஜெயகாந்தன். ஜெயகாந்தன் அதிகமாக படிக்கல, எங்க ஸ்கூல் படிப்பு தான் படிச்சிருக்காரு. அப்படிப்பட்ட ஜெயகாந்தன் தமிழ் இலக்கிய உலகில் மிகப்பெரிய ஆளுமையாக திகழ்கிறார். இந்த தமிழ் உலகத்தில் என்ன பண்ணாங்க, மிகப்பெரிய ஆளுமை வாய்ந்தவராக திகழ்கிறார். எல்லா தரப்பு மொழிகளையும் ஆண்ட வல்லமை அவருக்கு இருந்தது. எல்லா தரப்போருடைய யார் என்ன வினாக்கள் எடுத்தாலும் அந்த வினாக்களையும் மொழிகளையும் ஆட்சி செய்யக்கூடிய அந்த வல்லமை அவருக்கு இருந்தது. அப்படிப்பட்டவர் மற்ற பெரிய மிகப்பெரிய அந்த ஜாம்பவான்கள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய பார்வையில் எப்படி இருக்காருன்னா, அசோகமித்திரன் அப்படிங்கிறவருடைய பார்வையில் பாருங்கள் ஜெயகாந்தன் எத்தகைய பாத்திரங்களை படைத்தாலும் அந்த பாத்திரங்களின் சிறந்த அம்சங்களை குறிப்பிட தவறுவதில்லை. அவர் எத்தனை பெரிய சிறந்த பாத்திரங்களை படைச்சிருந்தாலும் அந்த பாத்திரங்களினுடைய அம்சங்களை குறிப்பிடுவ தவறவில்லை. அதுதான் துவேஷத்தை பரப்புவது அவருடைய இயல்புக்கு சற்றும் ஒவ்வாதது. எந்த ஒரு அசம்பாவிதத்தை எப்போவுமே என்ன பண்ணாங்க, ஒரு தீய சக்தியை பரப்புவது அவருடைய இயல்புக்கு கொஞ்சம் சற்றும் ஒவ்வாதது. அதனால தான் அவர் அரசியலில் தொடர்ந்து பங்கு பெறாமல் போனதற்கு இது கூட காரணமாக இருந்திருக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா எங்கே எடுத்தாலும் தவறுகளை உடனடியாக சுட்டி காட்டுவார். அப்படிப்பட்ட அந்த செயல்பாடுகள் மிக்கவராக இருந்திருக்கிறதுனால தான் அவருக்கு அரசியலில் என்ன பண்ணல, தொடர்ந்து பங்கு பெறாமலே போயிட்டாங்க. ஏன்னா அரசியலுங்கிறது பார்த்திங்கன்னா வளைவு நெளிவு இருக்கிறவங்க தான் என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கெல்லாம் அரசியல் செஞ்சிட்ருக்காங்க. அப்படிப்பட்ட அரசியலில் இவர் தொடர்ந்து பங்கு பெறாமல் போனதற்கு இதுவும் இந்த பண்புகளும் அவருக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு அசோகமித்திரன் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வாசகர்களுடைய கருத்துக்களை தீபம்ங்கிற ஒரு இதழில் 1967 வெளியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க பாருங்க. கச்சிதமான உருவம், கனமான உள்ளடக்கம், வலுவான நடை, புது கருத்துக்கள், புது விளக்கங்கள், ஆழம், கணம், இந்த அம்சங்களை இவருடைய சிறுகதைகளில் பூரணமாக காணலாம். அது மட்டுமின்றி பல திறம்பட்ட சூழ்நிலைகளையும் வெற்றிகரமாக சித்தரிப்பது இவருடைய அரிய சாதனை. வாசகர்களுடைய கருத்து என்ன பண்ணுறாங்க, இவர் எப்படிப்பட்டவர்னா கச்சிதமான உருவம்னா அவரோட உருவம் கிடையாது. அவர் என்ன எழுத போகிறாரோ அதை வளவலா குலகுலான்லாம் சொல்ல மாட்டார். கச்சிதமாக சொல்ல விஷயத்த கச்சிதமான உருவம், கனமான உள்ளடக்கம், அதில் எப்படி இருக்கும், என்ன விஷயத்த சொல்ல போகிறோமோ அதோடைய கருத்து ஆழம்னு சொல்கிற பார்த்தீங்களா, அந்த கனமான உள்ளடக்கம், வலுவான நடை, படிப்பவர்களுக்கு அந்த வலுவான அந்த நடை, புது கருத்துக்கள், புது விளக்கம், ஆழம், அது மட்டும் இல்லாமல் கனம், இத்தனை அம்சங்களையும் உள்ள இவருடைய சிறுகதையில் பூரணமாக காணலாம். அது மட்டும் இல்லாமல் பல திறம்பட்ட சூழ்நிலைகளையும் வெற்றிகரமாக சித்தரிப்பது இவருடைய அரிய சாதனை அப்படின்னு சொல்லிட்டு வாசகருடைய கருத்துக்களாக சொல்லியிருக்காங்க. தீபம்ங்கிற ஒரு இதழில் வெளிவந்த செய்தியை சொல்லியிருக்காங்க. அடுத்தது கா. செல்லப்பன் அப்படிங்கிற ஒரு கவிஞன் சொல்கிறாங்க, இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா நேர்கொண்ட ஆனால் வித்தியாசமான பார்வை. இவர் எப்போவுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஆங்கிலத்தில், அது மாதிரி நேர்கொண்ட ஆனால் வித்தியாசமான பார்வை. எல்லாரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க, இவருடைய அணுகுமுறை வேறு மாதிரி இருக்கும். நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள். நிலத்துனா இந்த உலகத்தில் யாரையும் பார்த்து பயப்படணும்னு அவசியம் இல்லாதவர். நிமிர்ந்த ஞான செருக்கு. இவருடைய பண்புகள், இவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும், நிமிர்ந்த ஞான செருக்குன்னு என்னது, கொஞ்சம் அந்த ஆணவம்னா என்னது, எதையெல்லாம் எங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அநீதி நடக்குதோ அங்கே என்ன பண்ணுவாங்க, போரிடக்கூடிய அந்த வல்லமை. கம்பீரமான குரல். எப்படிப்பட்டவர், கம்பீரமான குரல், வளமான புதுமையான வாழ்க்கை சித்தரிப்புகள், இவைகள்தாம் ஜெயகாந்தன் என்ற செம்மாந்த தமிழின் சிறப்பான அடையாளங்கள். இவர் தான் இப்படித்தான், ஜெயகாந்தன்னா இப்படித்தான் இருப்பார், ஒரு பேரை கேட்டாவே இவருன்னா இப்படித்தான் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அடையாளம், தமிழினுடைய சிறப்பான அடையாளங்கள். ஒரு படிக்காத மேதை என்று குறிப்பிடப்படும்
அவர் முறையாக கல்லூரிகளில் படிக்கவில்லையே தவிர தமிழ் இந்திய இலக்கியங்கள் மட்டுமின்றி சோவியத் பிரெஞ்சு இலக்கியங்களை தானே படித்து உணர்ந்தது மட்டுமின்றி வாழ்க்கையையும் ஆழமாக படித்தவர். பிறகு அவற்றை வார்த்தைகளில் அழகுற படைத்தவர். அப்போ இந்த அளவுக்கு எப்படிப்பட்டவர் அவர் கல்லூரி ஸ்கூல் தான் படிச்சிருக்காரு, கல்லூரியில் போய் படிக்கல. ஆனாலும் தமிழ் மொழி, இந்திய இலக்கியங்கள், சோவியத்து பிரெஞ்சு இந்த மாதிரி இலக்கியங்கள் எல்லாத்தையுமே தானே படித்து அதை என்ன விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாரோ அந்த வாழ்க்கையையும் ஆழமாக படித்திருக்கனால அவருடைய அந்த படைப்புகளில் இருக்கக்கூடிய வார்த்தைகளில் அழகுற படைத்தவர் தான் இந்த ஜெயகாந்தன் அப்படிங்கிற விஷயத்த செல்லப்பன் அப்படிங்கிறவர் ஜெயகாந்தனை பற்றி சொல்லியிருக்காரு. அடுத்தது ஈன்ற முத்துக்கள். அவர் என்னென்ன எழுதிய நூல்கள் என்ன, அவர் எழுதிய நூல்கள் என்னென்னு ஒரு பெட்டி செய்திகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிறுகதை தொகுப்பு. என்னென்ன சிறுகதை இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு இதெல்லாம் நீங்கள் ரொம்ப நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமான என்ன பண்ணுவாங்க, ஒரு மதிப்பெண் வினாக்களில் கேட்கலாம். சிறுகதை தொகுப்பு: குருபீடம், யுகசந்தி, ஒரு பிடிச்சோறு, உண்மை சுடும், இனிப்பும் கரிப்பும், தேவன் வருவானா, புதிய வார்ப்புகள். அப்போ இது எல்லாமே இவருடைய சிறுகதை தொகுப்பு. அடுத்து குறும்புதினங்கள். என்ன குறும்புதினம் எழுதியிருக்காருன்னா பிரளயம், கைவிளக்கு, ரிஷி மூலம், பிரம்ம உபதேசம், யாருக்காக அழுதான், கருணையினால் அல்ல, சினிமாவுக்கு போன சித்தாளு. இதெல்லாமே இவர் எழுதிய குறும்புதினங்கள். புதினங்கள் என்ன எழுதியிருக்காருன்னா பாரிசுக்கு போ, சுந்தரகாண்டம், உன்னை போல் ஒருவன், கங்கை எங்கே போகிறாள், ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், இன்னும் ஒரு பெண்ணின் கதை, ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு விலங்கு, ஒரு உலகம் அப்படிங்கிற என்ன பண்ணியிருக்காரு, புதினங்களை எழுதியிருக்காரு. இப்போ இதில் எப்படி வினாக்கள் கேட்குறேன், இவர் எழுதிய சிறுகதை தொகுப்பு, குறும்புதினம், புதினம், இதை மூணையும் தனித்தனியாக நம்ம மனப்பாடம் பண்ணிக்கணும். அதில் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா சிறுகதை தொகுப்பு ஒன்று கொடுத்துட்டு மற்ற ரெண்டு குறும்புதினம், புதினம் கொடுத்தாங்கன்னா எது சிறுகதை தொகுப்புன்னு நம்ம கண்டுபிடிக்க தெரியணும். அப்போ அந்த அளவுக்கு இந்த பகுதியை ரொம்ப முக்கியம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. மொழிபெயர்ப்புகள். என்னென்ன மொழிபெயர்ப்புகள் பார்த்திங்க அப்படின்னா இவர் எழுதியிருக்கார் பாருங்கள், மொழிபெயர்த்திருக்காருன்னு பாருங்கள். வாழ்விக்க வந்த காந்தி அப்படிங்கிற ஒரு பிரெஞ்சு மொழியில் வந்த காந்தியின் வாழ்க்கை வரலாற்றை தமிழாக்கம் செஞ்சுருக்காரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கதாசிரியனுடைய கதை அப்படிங்கிற ஒரு நூலை பார்த்திங்கன்னா முன்சி பிரேம் சந்தினுடைய வாழ்க்கை வரலாறை மொழிபெயர்த்திருக்காரு. இவர் பார்த்திங்கன்னா இவருடைய படைப்புகளில் எந்த படைப்புகள் திரைப்படமான படைப்புகள், இவருடைய புதினங்களை பார்த்திங்கன்னா திரைப்படமாக மாறி இருக்கு. என்னென்ன பாருங்கள். சில நேரங்களில் சில மனிதர்கள், ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறார், ஊருக்கு 100 பேர், உன்னைப்போல் ஒருவன், யாருக்காக அழுதான். இதெல்லாமே இந்த படைப்புகள் எல்லாமே திரைப்படமான படைப்புகள். இவருடைய படைப்புகள் எல்லாமே திரைப்படமாக மாறி இருக்கு. அப்போ இந்த பகுதியில் இருக்கக்கூடியது ரொம்ப முக்கியம். எழுதிய நூட்களில் என்னென்ன, அவருடைய மொழிபெயர்ப்பு என்னென்ன, திரைப்படமான படைப்புகள் என்னென்ன அப்படிங்கிற விஷயத்த இந்த பகுதி எல்லாமே நல்லா மனப்பாடம் செஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு மதிப்பெண் வினாக்களில், ஒரு மதிப்பெண், 2 மதிப்பெண் வினாக்களில் கட்டாயம் கேட்கக்கூடிய வினாக்கள். சில நேரங்களில் ஜெயகாந்தன் படைத்த 4 புதினங்களை எழுதுக, 4 குறும்புதினங்களை எழுதுக, சிறுகதை தொகுப்புகளை எழுதுக அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். இந்த பகுதியை நல்ல மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். நாம் அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த பகுதியை அடுத்த காணொளியில் பார்ப்போம்.